Hey boys and girls of 12th standard Minnal batch. So chapter 10 நிறைய ஸ்கூலில் உங்களுக்கு இந்த சாப்டர் இன்னும் ஆரம்பிச்சிருப்பாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக 12th படிக்கிற பசங்களுக்கு வந்து எல்லா சாப்டர்ஸையும் முடிச்சுட்டு அப்பாடா கடைசி சாப்டர் வந்துட்டோம் அப்படின்னும் போது கொஞ்சம் உண்மையாலுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க சாப்டர்ஸில் ஒன்று இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஃபோர்பிடன் எனர்ஜி கேப்னா என்ன, வேலன்ஸ் பாண்ட்னா என்ன, ஓகே, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இதில் இருக்கும். டெப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு ஒரு டேர்ம் வரும், கேட்ஸ் பற்றி இருக்கும். என்ன தான் இதெல்லாம் சொல்ல வராங்க, இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். பட் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அழகாக சிம்பிளிஃபை பண்ணி சூப்பராக சொல்லித்தரேன். சரியா? உண்மையாக ஒன்று சொல்லட்டுமா, நம்ம ஃபிசிக்ஸில் இருக்கிற புக்லேயே லைக் 100% ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் எங்கே அப்ளை ஆகுது அப்படின்னு ஒரு சாப்டரில் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சாப்டர் தான். ஓகே, ரொம்ப இந்த சாப்டரில் உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க முடியும். மற்ற சாப்டர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரிஞ்சிக்க முடியுமா, இல்லை எல்லாத்தையுமே விஷுவலாக பார்க்க முடியுமா அப்படின்னா இல்லை. பட் இங்கே அது பாசிபிள். நானும் உங்களுக்கு என்ன செய்கிறேன், இது எக்ஸைட்டிங்கான சாப்டர் தான். ஒவ்வொரு முக்கியமான தகவலையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்டே வரேன். உனக்கு ஏதாவது இதில் சந்தேகம் இருக்குனால எனக்கு கேளு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சாப்டரில் இருக்கிற 2 and 3 மார்க்ஸ்லாம் எடுத்து ரிவைஸ் பண்ண போகிறோம். இது வந்து 2 பார்ட்டாக, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 29 2 and 3 மார்க்ஸ் இருக்குது இல்லையா, ஷார்ட் ஆன்சரு. ஸோ இது நான் 2 பார்ட்டாக பண்ண போகிறேன். சரியா? ஸோ இது வந்து பார்ட் 1. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ், பாதி கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். சரியா? இப்போது ஓகே சார், கேன் வி ஸ்டார்ட் அப்படின்னா ஆமாட்டக்கன்னா ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இந்த ஃபஸ்ட்டு விஷயம் இந்த சாப்டரில் நீ தெரிஞ்சுக்க வேண்டியதே என்ன அப்படின்னா, ஒரு ஃபோர்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னா என்ன. ஓகே, ஒரு ஃபோர்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னா என்னன்றது நமக்கு தெரியணும். இப்போ இதை நீ புரிஞ்சுக்க நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிற அப்படின்னு வச்சுப்போம். உனக்கு என்ன தெரியும், அந்த ஆட்டமுடைய சென்டரில் வந்து பார்த்தோன்னா நியூட்ரானு, புரோட்டானு இதெல்லாம் இருக்கும். அப்புறம் அதை சுற்றி ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் என்னன்னா ஒரு எலக்ட்ரான், நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இதை சுற்றி ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உனக்கு தெரியும். இது ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியஸ்லேயே நம்ம படித்தது. இப்போது இந்த எலக்ட்ரானால் ஒரு சில ஸ்பெசிஃபிக் ஆர்பிட்டில் மட்டும்தான் இருக்க முடியும். சரியா? இந்த எலக்ட்ரானால் என்ன செய்ய முடியும், ஒரு ஆட்டமை சுற்றி ஒரு நியூக்ளியஸை சுற்றி இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அதால் ஒரு சில ஸ்பெசிஃபிக் ரீஜனில் மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ சோலார் சிஸ்டம் எடுத்தால் அதில் வந்து பார்த்தோன்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த் நம்மளாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கோம்ல. இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் வேற யாரும் புதுசாக பிளானட் இல்லை பாரு. அந்த மாதிரி எலக்ட்ரானாலையும் இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது, ஒரு சில இடங்கள்ல தான் இருக்க முடியும். ஒரு பேச்சுக்கு ஏன் சார் அப்போது ஒரு எலக்ட்ரான் வந்து தோ இந்த இடத்துல இருக்கலாமா அப்படின்னா இல்லை, முடியாது. ஓகே, அப்போது இந்த மாதிரி ஒரு சில ரீஜனில் எலக்ட்ரானால இருக்க முடியாதுல்ல, அதை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ஃபார்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்வோம். த எனர்ஜி கேப் பிட்வீன் த வேலன்ஸ் பேண்ட் அண்ட் த கண்டக்ஷன் பேண்ட். ஓகே, கண்டக்ஷன் பேண்டுக்கும் வேலன்ஸ் பேண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்பை தான் நம்ம வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா ஃபோர்பிடன் எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்வோம் எப்பயுமே. ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நீ யூஸ்வலாக எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா அதோ இந்த இடத்துல இங்கே நார்மலாக எலக்ட்ரான்ஸ் இருக்கும்டா. ஒன்று எலக்ட்ரான் இங்கே இருக்கும், இல்லை கண்டக்ஷன் பேண்டில் இருக்கும். இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற ரீஜனில் எலக்ட்ரான் இருக்காது. இதுதான் நீ அடிப்படையாக புரிஞ்சிக்க வேண்டியது. அவ்வளோதான் இது கொஸ்டினே. இது வந்து உனக்கு என்னவா கேட்பாங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. ஆனால் செம இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். சீரியஸாக ஃபஸ்ட்டு கொஸ்டினே செம இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். 3rd கொஸ்டினும் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் தான், டோப்பிங்கு. இப்போ செகண்டை முடிச்சிருவோம். ஒய் இஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவ் ஃபார் செமிகண்டக்டர். நான் ஒரு செமிகண்டக்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே தான் எனக்கு பிரச்சனை. எனக்கு இன்னும் செமிகண்டக்டர்னால என்னன்னு தெரியாதுன்னா அது பேர்ல இருப்பார். அது செமி கண்டக்டர். கண்டக்டர்னா எலக்ட்ரிசிட்டியை அது வழியாக பாஸ் ஆக அலோவ் பண்ணக்கூடிய பொருட்களை நம்ம வந்து என்ன சொல்லுவோம், கண்டக்டர்னு சொல்லுவோம். செமிகண்டக்டர் வந்து என்ன செய்யும்னா சில நேரங்களில் கண்டக்ட் பண்ண விடும், சில நேரங்களில் கண்டக்ட் பண்ண விடாது. சரியா? அப்போது த ஒய் இஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவ் ஃபார் செமிகண்டக்டர்னு கேட்குறாங்க. டெம்பரேச்சரை வச்சு ரெசிஸ்டன்ஸை நீ கணக்கு பண்ணும்போது சில நேரங்களில் அந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவாக இருக்கான். அப்போ அதை புரிஞ்சுக்க இந்த கொஸ்டின் பார்ப்போம். நார்மலாக ஓகே, சாதாரணமாக ஒரு செமிகண்டக்டர் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ அதோட ரெசிஸ்டிவிட்டி, அதாவது மின்சாரம் அது வழியாக பாஸ் ஆகும்போது அது அப்படி ஆக விடாமல் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்குதுன்றது ரெசிஸ்டிவிட்டி. அப்போ அந்த ரெசிஸ்டிவிட்டி வந்து
10 பவர் -5 ஹோம் மீட்டர்ல இருந்து 10 பவர் 6 ஹோம், 10 பவர் 6 வரைக்கும், -5ல இருந்து +6 ஞாபகம் வச்சுக்கோ, 2 மைனஸ் போட்டுறப்பாரு, -5ல இருந்து +6 ஹோம் மீட்டர் வரைக்கும் நார்மலா இருக்குமா. ஓகே, இப்போ இதுவே நீ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ற, ஒரு செமிகண்டக்டர் எடுத்து அதை அடுப்பில் வச்சு சுட வச்சுக்கிட்டே இருக்க ஒரு பேச்சுக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அதில் என்ன ஆகும்னா more number of electrons are promoted to the conduction band. ஓகே, எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து என்ன ஆகுமா கண்டக்ஷன் பேண்டுக்கு, எந்த பேண்டில் இருந்து, ரொம்ப சிம்பிள், வேலன்ஸ் பேண்டில் இருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு டெம்பரேச்சர் அதிகமாகும் போது எலக்ட்ரான்ஸ்லாம் ஜம்ப் பண்ணிடுமா, எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிடும், ஜம்ப் பண்ணிடும். ஓகே, ஸோ மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரொமோட்டட் டு த கண்டக்ஷன் பேண்ட். அப்போ அதனால அங்கே என்ன ஆகும் அப்படின்னா கண்டக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான், நீ என்ன சொல்ற, ஒரு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் நீ கரண்ட்னு சொல்லுவ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நிறைய எலக்ட்ரான் எனக்கு இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அப்போ இங்கே கண்டக்ஷன் நடக்குது, எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுது அப்படின்ட்டு தான் அர்த்தம். தஸ் த electrical conduction increases with increase in temperature. அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன், மின்சாரம் பாயறது, டெம்பரேச்சர் அதிகமானா அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இப்போ கண்டக்ஷன் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ, எந்த அளவுக்கு மின்சாரம் அதிகமாக போகுதோ அந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இங்கே என்ன ஆகும், குறைஞ்சிரும் இல்லையா. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்ன்றது மின்சாரம் அது மேலே, கரண்ட் அது மேலே பாஸ் ஆகிறதுக்கான எதிர்ப்பு, இட் இஸ் அப்போசிஷன். நிறைய கரண்ட் போகுதுன்னா அப்போசிஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுது, டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அப்போ அது நெகட்டிவ் தானே, அப்போ டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் குறையுது தானே. ஸோ அதனால தான் அப்போ இது நெகட்டிவ்னு சொல்கிறேன். ஹென்ஸ் த செமிகண்டக்டர் ஆர் செட் டு ஹாவ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, நீ டெம்பரேச்சர் அதிகமாக்க எலக்ட்ரான் அதிகமாகுது, அப்போ எலக்ட்ரான் நிறைய ஃப்ளோ ஆகுது, அப்போ ரெசிஸ்டன்ஸ் குறையுது. அதனால தான் ஒரு செமிகண்டக்டருக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அவ்வளோதான் விஷயம். இது செகண்ட் கொஸ்டின். இப்போ தேர்டுக்கு வருவோம். நான் ஏற்கனவே இது பயங்கர இம்பார்ட்டன்ட்னு உனக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இல்லையா. வாட் டு யூ மீன் பை டோப்பிங்? இப்போது சிலிக்கான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, பியூரா சிலிக்கான் இல்லை பியூரா ஜெர்மானியம், அதெல்லாம் என்னது, நம்ம எர்த்தில் இருக்க ஒரு சில மெட்டல்ஸு, தாது பொருள், சரியா. அதெல்லாம் வந்து செமிகண்டக்டர்ஸ்ன்னு பொதுவாக சொல்லுவோம், மெட்டல் சொல்லக்கூடாது, சாரி, செமிகண்டக்டிங் மெட்டீரியல்ஸ். அதெல்லாம் சும்மா பூமியிலேருந்து தோண்டி எடுத்தால் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸில் ஒன்று ஜெர்மானியம், சிலிக்கான்லாம். இப்போது பியூராக வெறும் சிலிக்கான் மட்டும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இது மின்சாரத்தை ஈஸியாக பாஸ் பண்ணுமா, ஈஸியாக எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. பியூராக இருந்தால் அது பண்ணாது. அப்போ எனக்கு அதில் கொஞ்சம் இம்ப்யூரிட்டியை ஆடு பண்ணணும், புரியுதா. அதில் நான் கொஞ்சம் என்ன செய்யணும், இம்ப்யூரிட்டி ஆடு பண்ணணும். அப்படி ஆடு பண்ணால் தான் வந்து அது ப்ராப்பராக எனக்கு ஒரு செமிகண்டக்டராக அந்த கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டிஸில் எக்ஸிபிட் பண்ணும். அப்போது த ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்ப்யூரிட்டிஸ் டு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இஸ் கால்டு டோப்பிங். ஓகே, அப்போ ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய, க்ளீனாக இருக்கக்கூடிய ஒரு செமிகண்டக்டிங் மெட்டீரியல் எடுத்து அதில் இம்பியூரிட்டி, அழுக்கு, என்னது இம்பியூரிட்டினா என்ன, இங்கே அழுக்க சொல்கிறாங்க, அப்படி ஒரு அழுக்க ஆடு பண்ணினா அதை டோப்பிங்னு சொல்லுவோம். இப்போ இதில் உன் ஸ்க்ரீனில் தெரியுதான்னு தெரியல, நான் சொல்கிறேன், இது எல்லாமே சிலிக்கான். ஆனால் இங்கே மட்டும் நான் வந்து இதை பாரு பாஸ்பரஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பியூரிட்டியை நீ ஆடு பண்ணினா, ஓகே, இப்படி ஒரு இம்பியூரிட்டியை இங்கே வந்து நீ ஆடு பண்ணினா அது வந்து என்ன சொல்லுவியா, டோப்பிங்னு சொல்லுவியா. அப்போது இந்த இம்பியூரிட்டி ஆட்டமாக ஒன்று கொண்டு வந்து இங்கே அந்த அழுக்கு ஒன்று போட்டு போகிறல்ல, அது பேர் வந்து டோப்பன்ஸ். அது பேர் வந்து என்னதான், டோப்பன்ஸ். இப்போ பொதுவாக எவ்வளவு டோப்பன்ட்டு கலப்பாங்க, அதாவது எவ்வளோ இம்பியூரிட்டி கலப்பாங்க அப்படின்னா 100 parts per million. பார்ட்ஸு பர் மில்லியன். எம் வந்து இங்கே என்னது, மில்லியன். என்ன சார் சொல்ல வரீங்க, என்கிட்ட 1 மில்லியன் சிலிக்கான் இருக்குன்னு வச்சுக்கோ. என்கிட்ட 1 மில்லியன் சிலிக்கான் இருக்குன்னா அதில் 100 இம்பியூரிட்டியை நான் கலப்பேன். 1 மில்லியனுக்கு 100 தான் இம்பியூரிட்டி கலப்போம், நிறையா கிடையாது, அள்ளி அப்படியே அழுக்காக்கிறது இல்லை. 1 மில்லியனில் 10 லட்சம், 10 லட்சத்தில் 100 தான் எக்ஸ்ட்ராவாக கலப்படப்படுத்துவியா, அவ்வளோதான் சொல்கிறாங்க. சரியா? சரி, இப்போது ஒரு இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் என்ன? அப்போ
வெல், ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ன்றது சுத்தமாக இருக்கிறது. a pure form of silicon or germanium impurity அதில் இல்லை அப்படின்னா அதை இன்ட்ரின்சிக்னு சொல்லலாம். இதில் எல்லாமே சிலிக்கான் தான் இருக்கும் பாரு, இதில் எல்லாமே சிலிக்கான் தான். இப்போ எக்ஸ்ட்ரின்சிக்னா அப்போ என்னது, ஒரு செமிகண்டக்டிங் மெட்டீரியல், ஆனால் அதில் நான் ஒரு இம்பியூரிட்டியை ஆட் பண்ணுறேன். அதுவும் அந்த இம்பியூரிட்டி எய்தர் ட்ரைவேலண்ட்டாக இருக்கும் இல்லை பென்டாவேலண்ட்டாக இருக்கும். ட்ரைவேலண்ட்னா 3, புரியுதா? அப்போ ட்ரைவேலண்ட்டாக இருக்கும் இல்லை பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டியை கொண்டு வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதில் கலக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கலந்துருக்கு பாரு, ஹியர் எல்லாமே சிலிக்கானாக இருக்குது பார்த்து, இங்கே பி. சரியா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இங்கே இம்பியூரிட்டியை கலக்கிறோம், அது எக்ஸ்ட்ரின்சிக். வேற ஏதாவது அதை பற்றி அடிஷ்னலாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். இப்போ த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த கண்டக்ஷன் பேண்டும் அதே மாதிரி வேலன்ஸ் பேண்டும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பியூராக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கும். அது வந்து எப்படி இருக்கும், பியூராக இருக்கும். சரியா? அந்த படம் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, அதனால் நான் இங்கே பக்கத்தில் வரைஞ்சி காட்டுறேன். இப்போ ஒரு பேச்சுக்கு நான் மேலே வந்து கண்டக்ஷன் பேண்டு போடுறேன், கீழே வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வேலன்ஸ் பேண்டு போடுறேன். சரியா? இப்போ எனக்கு வேலன்ஸ் பேண்டில் எத்தனை எலக்ட்ரான், ஓகே சாரி, எத்தனை ஹோல்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக கண்டக்ஷன் பேண்டில் எலக்ட்ரான் இருக்கும். இங்கே இருக்கிறது வந்து என்னது, எலக்ட்ரான். இங்கே இருக்கிறது என்ன சொல்லுவேன், ஹோல் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் எலக்ட்ரானு ஹோலு ரெண்டுமே எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். The number of electrons in the conduction band is equal to the number of holes in the valence band. அப்போ எக்ஸ்ட்ரின்சிக்ல எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்காது, அவ்வளோதான். ஸோ the number of electrons in the conduction band is not equal to the number of holes in the valence band. அப்படி ஈக்குவலாக இல்லைன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லலாம். இப்போ கடைசி பாயிண்ட், எக்ஸாம்பிள் 3 பாயிண்ட் எழுது, ஏன்னா இதை 3 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ 3 பாயிண்ட் இருக்கிறது நல்லது. சரியா? இப்போ இன்ட்ரின்சிக்கு வரும். ஓகே, சாரி கண்ணுங்களா, த எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன், இங்கே மின்சாரம் பாயுதுன்னா அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் எதனால் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இந்த கண்டக்ஷன் பேண்ட் அண்ட் ஹோல்ஸ் இந்த வேலன்ஸ் பேண்ட். இங்கே ஒரு மின்சாரம் பாயுது, அதாவது வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுதுன்னா அதுக்கான மெயின் ரீசன் வந்து என்னது, எலக்ட்ரான்ஸ் கண்டக்ஷன் பேண்டில் இருக்கிறதும் ஹோல்ஸ் வந்து வேலன்ஸ் பேண்டில் இருக்கிறதும். அப்போ இங்கே 2 விதமான மின்சாரம் ப்ரொடியூஸ் ஆகணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட் டியூ டு எலக்ட்ரான், இன்னொன்று என்ன அப்படின்னா கரண்ட் டியூ டு ஹோல், கரண்ட் டியூ டு ஹோல்ஸ். இப்போ இந்த ஹோல்ஸ் வேலன்ஸ் பேண்டில் இருக்கு, எலக்ட்ரான் வந்து கண்டக்ஷன் பேண்டில் இருக்கு, 2 கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் உனக்கு டோட்டல் கரண்ட் தெரியும். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எடுத்துக்கிட்டேன்னா இதை பி டைப் என் டைப்னு 2ஆக பிரிப்பாங்க. என்னா நெகட்டிவ், பினா பாசிட்டிவ். அப்போ என் டைப் செமிகண்டக்டரில் எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், இது நெகட்டிவ் இல்லையா? என் டைப்னா என்னது, நெகட்டிவ். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ, அதில் அப்போ என்ன இருக்கும், எலக்ட்ரான் தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். எலக்ட்ரான்ஸ் ஆர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். எலக்ட்ரானும் நெகட்டிவ், இது என் டைப். ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ் வந்து என்ன சார்ஜ் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஹோல்ஸ் வந்து என்ன சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஒரு பி டைப் செமிகண்டக்டரில் எது அதிகமாக இருக்கணும், ஹோல்ஸ். ஹோல்ஸ் ஆர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். அவ்வளோதான், மொக்க, ஒன்றுமே இல்லாத கொஸ்டின் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா இன்ட்ரின்சிக்கு பியூர் சிலிக்கானும் பியூர் ஜெர்மானியமும் சொல்லலாம். இதே வந்து எக்ஸ்ட்ரின்சிக்கு என்ன சொல்லலாம்னா என் டைப்பும் பி டைப் செமிகண்டக்டரும் சொல்லலாம். என்னங்க அவ்வளோதான் எக்ஸாம்பிள் அப்படின்னா அவ்வளோதான், ஈஸி தான். இப்போ அடுத்து, அ டயோட் இஸ் கால்ட் ஆஸ் அ யூனிடைரக்ஷனல் டிவைஸ். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு டயோடு வந்து ஒரு யூனிடைரக்ஷனல் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கேள்வி என்னன்னா ஏன் அது இன்னும் யூனிடைரக்ஷனல், ஒரே டைரக்ஷனில் போச்சுன்னா அது யூனிடைரக்ஷனல். ஒரே டைரக்ஷன் தான், டைரக்ஷன் பேசிக்காக மாறக்கூடாது. அப்படி இருந்தால் அதை யூனிடைரக்ஷனல்னு சொல்லுவோம். அதை கொண்டு போய் ஒரு டயோடுக்கு ஏன் வச்சுங்க, அதில் என்ன சக்கரமாக இருக்குது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அப்படின்னா இல்லை. ஆனால் ஒரு டயோடில் மின்சாரம் பாயும், எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகும். சரியா? அப்போது அ டயோட் இஸ் கால்ட் ஆஸ் யூனிடைரக்ஷனல் டிவைஸ் சின்ஸ் கரண்ட் ஃப்ளோஸ் ஒன்லி இன் ஒன் டைரக்ஷன். ஓகே, ஒரு டயோடில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா அந்த கரண்ட் ஒரே டைரக்ஷனில் மட்டும்தான் ஃப்ளோ ஆகுமா? அது எங்கன்னா ஆனோடிலிருந்து கேத்தோடுக்கு, ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். அதனால தான் அது பேர் யூனி டைரக்ஷனல், ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும். கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு ஃப்ளோ ஆகாது, ஆனோட்லேருந்து கேத்தோடு தான் ஃப்ளோ ஆகும். சரியா? இப்போது நான் ஒரு ஃபார்வர்ட் வோல்டேஜை அப்ளை பண்ணுறேன், ஒரு வோல்டேஜை அப்ளை பண்ணுறேன் ஒரு டயோடுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அது வந்து என்ன செய்யும், கண்டக்ட் பண்ணும். சார் ஃபார்வர்ட் பயாஸ்னால் என்னது? இப்போ என்கிட்ட ஒரு டயோடு இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த டயோட பாசிட்டிவை கொண்டு போய் பேட்டரியோட பாசிட்டிவ்,
டயோடோட நெகட்டிவ் எடுத்துகிட்டு போய் பேட்டரியோட நெகட்டிவ் இப்படி கனெக்ட் பண்ணால் அது ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ நீ ஒரு ஃபார்வர்ட் வோல்டேஜை கொடுக்குறேன்னா அது கண்டக்ட் பண்ணும். இதே வந்து பாசிட்டிவ் எடுத்துன்னு போய் நெகட்டிவ் எடுத்துகிட்டு போய் பாசிட்டிவ்லன்னு மாற்றி கனெக்ட் பண்ணுறேன்னா அப்போ அது ரிவர்ஸ் பயாஸ். அப்போ ரிவர்ஸ் பயாஸில் உனக்கு கண்டக்ஷன் நடக்காது, நோ கண்டக்ஷன். ஒரு டைரக்ஷனில் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும், ஞாபகம் வச்சுக்கோ, 2 டைரக்ஷன் கிடையாது. ஸோ ஒன்றுத்தில் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா இன்னொருத்தில் ஃப்ளோ ஆகாது. சரியா? இப்போ அடுத்து hence we conclude that diode conducts only in one direction. அப்போ அதை ஒரு யூனிபோலார் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றதுனால நீ என்ன சொல்லலாம், அதை ஒரு யூனிபோலார் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், வாட் டு யூ மீன் பை லீக்கேஜ் கரண்ட்னா டயோடு? ஒரு டயோட்ல இருந்து கரண்ட் வந்து என்ன ஆகுமா, லீக்கேஜ் ஆகுமா. சரியா? அப்போது அங்கே லீக்கேஜ் கரண்ட்னா என்னது அப்படின்றாங்க. சரியா? இப்போ அதை புரிஞ்சுக்க நம்ம என்ன செய்யலாம், முதல்ல ஒரு டயோடை எடுத்துக்கிட்டு அந்த டயோடு பேசிக்காக எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் பி டைப் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என் டைப் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தோன்னா டெப்ளீஷன் ரீஜன் இருக்கும். ஒரு பி டைப்பில் ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும், ஒரு பி டைப்பில் என்ன அதிகமாக இருக்கும், ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும். இதே வந்து ஒரு என் டைப் எடுத்துக்கிட்ட அப்படின்னா, ஒரு என் டைப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். சரியா? அப்போ இதெல்லாம் என்னது, எலக்ட்ரான். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதான டெப்ளீஷன் ரீஜன். இந்த டெப்ளீஷன் ரீஜனை மைண்டில் வச்சுக்கோ. சரியா? இப்போ இது இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பி டைப்பில் அங்கே இங்கே ஏதாவது ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தேன் அப்படின்னா இங்கே என் டைப்பில் அங்கங்கே ஏதாவது ஒரு ஹோல் இருக்கலாம். நான் சொல்கிறது நல்லா கவனி, பி டைப்பில் எப்பயுமே ஹோல்ஸ் தான் அதிகமாக இருக்கும், மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் அவங்க தான். அப்போ பி டைப்பில் இருக்கிறதுல யார் அதிகமாக இருப்பா, ஹோல்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி என் டைப் பக்கம் யார் இருக்கிறதுல அதிகமாக இருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். ஆனால் அங்கே இங்கே ஏதாவது 1-2 பி டைப்பில் வந்து எலக்ட்ரானும் என் டைப்பில் வந்து ஹோலும் தெரியாமல் செதறி போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி கம்மியாக இருக்காங்கல்ல, தெரியாமல் அந்த இடத்துல செதறி போய் இருக்கக்கூடாத இடத்துல அவங்க போய் இருக்கிறாங்கல்ல, அவங்கள மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், மைனாரிட்டி சார்ஜ் கேரியர். இப்போ வென் ஜங்ஷன் டயோடு இஸ் அண்டர் ரிவர்ஸ் பயாஸ், நான் ஒரு டயோடை எடுத்துகிட்டு போய் ரிவர்ஸ் பயாஸில் வச்சா உனக்கு இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், இங்கே கண்டக்ஷன் இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் என்ன விஷயம்னா கண்டக்ஷன் இருக்காதுனாலும் ஒரு வெரி ஸ்மால் கரண்ட் மியூ ஏ ஃப்ளோஸ் அக்ராஸ் த ஜங்ஷன். ரொம்ப ரொம்ப குட்டியா, ரொம்ப 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 குட்டியா ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதான் கண்டக்ட் ஆகாதுன்னீங்க, அப்புறம் கொஞ்சோண்டு போகுன்றீங்க, அப்புறம் அந்த கொஞ்சோண்டு ஒரு ஸ்பெஷல் கேஸ்ல ரொம்ப அதிகமாக போகும்னு சொல்ல போறீங்க அதானே அப்படின்னு நீ யோசிப்ப. கரெக்டு. சரியா? பட் அது இந்த கொஸ்டின்ல இல்லை, வேற கொஸ்டின்ல. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்ல போறோம்னா, போன கொஸ்டின்ல போவாதுன்னு, இப்போ டயோடில் யூனி டைரக்ஷனல் ஒரே டைரக்ஷன் தான் சொன்னேன். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை ரிவர்ஸ் பயாஸில் இல்லை கொஞ்சோண்டு போகும் அப்படின்ற இந்த கொஸ்டின்ல அவ்வளோதான் சொல்லுவேன். சரியா? ஸோ வெரி ஸ்மால் கரண்ட் இன் மைக்ரோ ஆம்பியர். அந்த கரண்ட் வந்து எப்படியா, மைக்ரோ, அதாவது 10⁻⁶ தான் இருக்குமா. அப்போது 1 × 10⁻⁻6, 2 × 10⁻⁻6ன்னு 10⁻⁻6 இருக்குமா, 0.00001 ஆம்பியர், 0.00002 ஆம்பியர், அந்த மாதிரி ரொம்ப கம்மியாக போகும்ன்றாங்க. சரியா? ஸோ இது எதனால் அப்படின்னா, இட் இஸ் டியூ டு த ஃப்ளோ ஆஃப் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். இது எதனால், மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸால். அதாவது ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்க வேண்டிய இடத்துல 1 2 நெகட்டிவ் இருந்துச்சுல்ல, அவரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த டெப்ளீஷன் ரீஜனை தாண்டி போவாப்பில். அதே மாதிரி தான் அங்கே தெரியாமல் வந்து ஹோல்ஸு இந்த பக்கம் வரும். அப்படி அந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு ஃப்ளோ ஆகும்போது உனக்கு என்ன ஆகும்னா ஒரு குட்டி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை தான் நம்ம லீக்கேஜ் கரண்ட்னு சொல்கிறோம். ஏன்னா இது லீக் ஆச்சுல்ல, அந்த பக்கம் அது இருந்துருக்கூடாது, தெரியாமல் போய் லீக் ஆயிடுச்சு. அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், லீக்கேஜ் கரண்ட் ஆர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து செம ஈஸியான கொஸ்டின் தான். ட்ரா த இன்புட் வேவ் ஃபார்ம் ஆஃப் அ ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். ஓகே, ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயருடைய டயக்ராம் வர சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரில் உனக்கு இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே கீழே இருக்க பார்ட்டை வந்து என்ன சொல்லுவோம்னா நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரில் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கும் எனக்கு அவுட்புட் கிடைக்கும்,
நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கும் அவுட்புட் கிடைக்கும் ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரில். அப்போ இங்கே ஒரு கம்ப்ளீட் வேவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டு ஆனால் இந்த பக்கம் எல்லாமே மேலே இருக்கிற மாதிரி போடணும், இந்த பக்கம் என்ன செய்யணும் மேலே இருக்கிற மாதிரி போடணும். சரியா, அவ்வளோதான் விஷயம். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் வேவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோ. பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கும் எனக்கு அவுட்புட் வரணும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கும் எனக்கு அவுட்புட் வரணும், வோல்டேஜ் அவுட்புட் வரணும். சரியா, அதான் ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரில் அப்படி இல்லை, நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கு வராது. எங்கே அது இங்கே வரைஞ்சி காமிச்சிடறேன். ஒரு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் போடுறீங்கன்னா இதே மாதிரி படம் போட்டுருவேன். ஆனால் கீழே வந்து இது பாசிட்டிவ்க்கு அவுட்புட் வரும், திரும்ப பாசிட்டிவ்க்கு அவுட்புட் வரும், திரும்ப பாசிட்டிவ்க்கு அவுட்புட் வரும், நெகட்டிவ்க்கு அவுட்புட்டே இருக்காது. அப்படி இருந்தால் அது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். சரியா, இப்போது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அவலான்ச் அண்ட் ஜெனர் பிரேக் டவுனுக்கு வரும். நான் சொன்னல ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணால் கூட கொஞ்சோண்டு வரும், நீங்கள் இப்போ திடீர்னு நிறையா வரும்னுவீங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனை பற்றி நம்ம பேச போகிறோம். சரியா, அவலான்ச் பிரேக் டவுன், ஜெனர் பிரேக் டவுன், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்ன? ஓகே, முதல்ல ஒரு அவலான்ச் பிரேக் டவுன் எப்போ நடக்கும்? ஒரு டயோடில் அவலான்ச்னா என்ன? பனிச்சரிவுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவலான்ச்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த சரிஞ்சுன்னா மொத்தமாக புத்துன்னு எல்லாம் சரிஞ்சுன்னு மொத்தமாக வந்துடும் அந்த மாதிரி. அப்போ இங்கே அவலான்ச்னா கரண்ட் வந்து அப்படியே ஒரேடியே திடுதுப்புன்னு பட்டுன்னு அதிகமாகுதுன்னு அர்த்தம். கொஞ்சமாலாம் அதிகமாகல, திடீர்னு அப்படியே அதிகமாகி அப்புறம் அப்படியே நின்றும். அப்போ அந்த மாதிரி ஒரு அவலான்ச் ஏன் அப்படி நடக்குது? ஓகே, த அவலான்ச் பிரேக் டவுன் அக்கர்ஸ் இன் அ lightly doped junctions which have wide depletion region. இப்போ நான் ஒரு PN டைப் இல்லை NP டைப் செமிகண்டக்டர் எடுத்துக்கிறேன். நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுத்தையும் வச்சு ஒரு செமிகண்டக்டர் ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னு தெரியும், ஒரு டெப்ளீஷன் ரீஜன் ஃபார்ம் ஆகும் இல்லையா? இதான் அந்த டெப்ளீஷன் ரீஜன் வச்சுப்போம். இது N டைப்பு, இது P டைப். ரெண்டுத்தையும் நான் ஒன்னோட ஒன்று சேர்க்கும் போது நடுவில் ஒரு டெப்ளீஷன் ரீஜன் இருக்கும். சரியா, ஒரு வேளை இப்போ நான் இதை ஒழுங்காக டோப் பண்ணலினா இல்லை ரொம்ப கம்மியாக தான் டோப் பண்ணனா அப்போ இந்த டெப்ளீஷன் ரீஜனோட சைஸே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி ஒரு செமிகண்டக்டர் NP டைப் இல்லை PN டைப் செமிகண்டக்டரில் டெப்ளீஷன் ரீஜன் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ அவலான்ச் பிரேக் டவுன் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அதில் டெப்ளீஷன் ரீஜன் பெருசாக இருக்கும். இதே இப்போ ஒரு ஜெனர் பிரேக் டவுனுக்கு வரும். ஒரு ஜெனர் டயோட எடுத்து அதில் ஜெனர் பிரேக் டவுனுக்கு வரும். இதில் வந்து எப்படி இருக்கும், PN ஜங்ஷன் வந்து பயங்கர ஹெவிலி டோப்டாக இருக்கும், இங்கே லைட்லி டோப்டு, இங்கே லைட்லி, ஆனால் இங்கே வந்து எப்படி பயங்கர ஹெவிலி டோப்டாக இருக்குது. அப்போ பயங்கர ஹெவிலி டோப்டாக இருக்கும்போது இந்த டெப்ளீஷன் ரீஜன் இருக்குல்ல இது ஸ்மாலாக இருக்கும். எதில்? ஜெனர் பிரேக் டவுனில் ஸ்மாலாக இருக்கும். ஸோ நேரோ டெப்ளீஷன், நேரோனா என்ன, அது ரொம்ப குட்டி, ரொம்ப குறுகலா கரெக்டான வார்த்தை குறுகலா, சிறியதா குறுகலா இருக்கும். ஸோ டெப்ளீஷன் லேயர்ஸ் whose width is of the order of 10⁻⁻6 மீட்டர் தான். என்னது? 10⁻⁻6 மீட்டர் தான் இருக்குமா அந்த டெப்ளீஷன் ரீஜன் சைஸ், ரொம்ப குட்டியாக இருக்குமா ஒரு ஜெனர் பிரேக் டவுனுக்கு. இப்போ மறுபடியும் அவலான்ச்சுக்கு வரும். when reverse bias voltage exceeds a certain value, நீ ரிவர்ஸ் பயாஸில் வோல்டேஜ் கொடுக்கும்போது நான் வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு கண்டக்ட் ஆகாதுன்னு, அப்புறம் ஒரு பர்டிகுலர் கண்டக்ஷனில் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னு குட்டியாக ஒரு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும், மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அங்கே 1-2 இருக்கிறதுனால அப்படின்னு. அது ரெண்டாவது கேஸ். இப்போ மூணாவதுல என்ன சொல்கிறேன், நீ ரிவர்ஸ் பயாஸில் வச்சிருக்க ஒரு வோல்டேஜ் கொடுத்துட்டே இருக்க, அது ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு மேலே போயிடுச்சுன்னா அப்போ த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் ஆக்சலரேட்டட் பை ரிவர்ஸ் வோல்டேஜ். இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே ஓகே என்ன ஆகிடும், நல்லா ஆக்சலரேட் ஆகிடும் நீ கொடுக்குற வோல்டேஜால். அப்போ இங்கே கைனடிக் எனர்ஜி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுமா, அந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸோடைய என்னது கைனடிக் எனர்ஜி தாறுமாறாக பயங்கரமாக கொடூரமாக வில்லுத்தனமாக இன்க்ரீஸ் ஆகிடுமா, இதை மைண்டில் வச்சுக்கோ. இப்போ ஜெனர் பிரேக் டவுனுக்கு வரும். இப்போ இங்கே நீ ரிவர்ஸ் வோல்டேஜ் கொடுக்குற இந்த ஜங்ஷனில் நீ வந்து என்ன செய்கிற, ரிவர்ஸ் வோல்டேஜ் ரிவர்ஸ் பயாஸ் கனெக்ஷனில் கொடுக்குற அப்படின்னா அண்ட் அதை வந்து நீ இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர. ஓகே, அக்ராஸ் திஸ் ஜங்ஷன் இஸ் இன்க்ரீஸ்டு டு த பிரேக் டவுன் லிமிட். அது பிரேக் டவுன் லிமிட் வரைக்கும் நீ இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர, ஒரு பாயிண்ட் வரைக்கும், அது கடைசியில் தடப்பட்டு நிற்கிற வரைக்கும் நீ இம்ப்ரூவ் பண்ணிட்டே வர அப்படின்னா உனக்கு என்ன ஆகும், ஒரு வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த இடத்துல உருவாகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து 3 × 10⁻7 வோல்ட் பெர் மீட்டராக இருக்குமா. பிரேக் டவுன் ரீஜன் வரைக்கும் நீ இப்போ என்ன செய்கிற,
ரிவர்ஸ் வோல்டேஜ் அதிகமாகினே வர விடமாட்டுற, இன்னும் அதிகமாகும் இன்னும் அதிகமாகும் இன்னும் அதிகமாகும்னு அதிகமாகினே போகிற பண்ணினே இருக்கு. பார்த்தா அந்த இடத்துல அப்போ வோல்டேஜ் அதிகமாகும் என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகும், ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அது 3 × 10⁻7 வோல்ட்டாக இருக்கும், 10⁻7 வோல்ட் பெர் மீட்டராக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ இதில் குட்டி லேயர் தானே ஞாபகம் வச்சுக்கோ, இதில் டெப்ளிஷன் லேயர் குட்டி. அப்போ இந்த குட்டி லேயரில் அம்புட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க. இப்போ ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்துடும். இந்த கொஸ்டினுக்கு 3 பாயிண்ட் எழுது சரியா. அதில் ஃபைனல் பாயிண்ட் என்ன, அப்போது இதில் அவலான்ச் பிரேக் டவுனில் இங்கே இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இருக்குது, ஆனால் இங்கே டெப்ளிஷன் ரீஜன் பெருசு இல்லையா. ஸோ தீஸ் சார்ஜ் கேரியர்ஸ் கொலைடு வித் செமிகண்டக்டர் ஆட்டம்ஸ் while பாசிங் த்ரூ த டெப்ளிஷன் ரீஜன். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், இதில் நிறைய இம்பியூரிட்டி இருக்கும், செமிகண்டக்டர் ஆட்டம்ஸ். இப்போ சிலிக்கான்னா சிலிக்கான் இருக்குல்ல, அந்த சிலிக்கானில் போய் டமால் டுமில் டமால் டுமில் டமால் டுமில் மோதிட்டே இருப்பாங்களாம் டெப்ளிஷன் ரீஜனை தாண்டி போகும்போது. ஓகே, டெப்ளிஷன் ரீஜன் வழியாக பாஸ் ஆகும்போது போய் இது மேலாம் மோதும் அப்படின்றாங்க. ஏன்னா இங்கே டெப்ளிஷன் ரீஜன் பெருசு, அதனால மோத வாய்ப்பு இருக்குது. ஜெனரில் அப்படியா இல்லை. இப்போது திஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ராங் எனஃப் டு break or rupture the covalent bonds in the lattice and thereby generating electron hole pair. இப்போ என்னன்னா இங்கே சிலிக்கான் இருக்கட்டும், சிலிக்கானில் கொஞ்சம் அந்த இம்பியூரிட்டி எல்லாமே இருக்கட்டும், நான் அந்த ஆட்டம் ஸ்ட்ரக்சர்லாம் காமிச்சேன்ல, ஒரு சிலிக்கான் இன்னொரு சிலிக்கான் கூட எப்படி வந்து பாண்டாக இருக்கும்னா கோவலன் பாண்டா. இப்போ நான் இங்கே கொடுக்குற இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பிரேக் டவுன் வோல்டேஜை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது 3 × 10⁻7 வோல்ட் பெர் மீட்டருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாச்சுல்ல, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால் 3 × 10⁻7 வோல்ட் பெர் மீட்டர் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டால் என்ன ஆகிடுமா, ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கிற கோவலன் பால்லாம் முறுக்கு உடையிற மாதிரி புடுக்குன்னு உடஞ்சிடும். அப்படி உடஞ்சதுன்னா உனக்கு புதுசாக நிறைய எலக்ட்ரான் ஹோல் பேர் கிடைக்கும். கோவலன் பேண்டு யாரால் ஆகுது, எலக்ட்ரானால் இல்லையா. அப்போ அது உடையும் போது புதுசாக எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேர் கிடைக்கும். அப்போ இதை தான் நீ ஜெனர் எஃபெக்ட்னு சொல்கிற அப்படின்றாங்க. இதுதான் ஜெனர் எஃபெக்ட் அப்படின்றாங்க சரியா. அப்போ இங்கேயும் ஒரு வழியாக என்ன ஆயிடுச்சு, நிறைய வந்து சார்ஜ் கேரியர்ஸ் வந்துடுச்சு, இங்கேயும் நிறைய எலக்ட்ரான் வந்துடுச்சு. இவங்க சடனாக டபுக்குன்னு அப்படியே ஃப்ளோவாக வரதை தான் அவலான்ச் பிரேக் டவுன் அண்ட் ஜெனர் பிரேக் டவுன்னு சொல்கிறேன். இந்த 3 பாயிண்ட்டை எழுதிட்டு வா எக்ஸாமில். இப்போ 9th கொஸ்டினுக்கு வரும். கிவ் த பார்காஷுவன் கண்டிஷன்ஸ் ஃபார் சஸ்டெயின்ட் ஆசிலேஷன். இப்போது இதுக்கு ஒரு 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட் என்னென்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு சஸ்டெயின்ட் ஆசிலேஷன் இருக்கணும். நான் ஒரு ஆசிலேட்டர் எடுத்துக்கிறேன். அந்த ஆசிலேட்டரில் இஃப் ஐ நீட் அ சஸ்டெயின்ட் ஆசிலேஷன்னா ஃபர்ஸ்ட் there should be positive feedback. ஓகே, எனக்கு வந்து அவுட்புட் கிடைக்கிறதுல எனக்கு அது வந்து சஸ்டெயின்டாக இருக்கணும், இது தொடர்ச்சியாக நடக்கணும் அப்படின்னா முதல்ல எனக்கு இதில் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வேணும். அடுத்து லூப் பேஸ் ஷிஃப்ட் வந்து என்னவா இருக்கணும்னா 0 டிகிரியாக இருக்கணும், ஆர் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் 2π இருக்கணும். ஒன்று இட் ஷுட் பி 0 டிகிரி, 360 டிகிரி இல்லை 0, ரெண்டும் ஒன்று இல்லையா. அப்போ லூப் ஃபேஸ் ஷிஃப்ட் கிராஃபில் எனக்கு வந்து என்ன கிடைக்கணும், ஒன்று 0 கிடைக்கணும், இல்லைனா அதே தான் என்ன சொல்கிறாங்க மல்டிபிள் ஆஃப் 2π இருக்கணும். இட் ஷுட் பி மல்டிபிள் ஆஃப் 2π. அடுத்து லூப்புடைய கெயின் வந்து என்னவா இருக்கணுமா, யூனிட்டியாக இருக்கணுமா. கெயின்னா a × பீட்டாவுடைய வேல்யூ 1 இருக்கணும் அப்படின்றாங்க சரியா. இதில் a வந்து என்னன்னா வோல்டேஜ் கெயின் அண்ட் b வந்து என்னன்னா ஃபீட்பேக் ரேஷியோ. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை நம்ம லூப் கெயின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ வந்து 1 இருக்கணும். ஓகே, a × b உடைய வேல்யூ 1 இருக்கணும் அப்படின்றாங்க சரியா. இப்போ இந்த ஃபீட்பேக் ரேஷியோ அப்படின்றது என்னது, ஃப்ராக்ஷன் ஆஃப் த அவுட்புட் தட் இஸ் ஃபெட் பேக் டு த இன்புட். ஓகே, எவ்வளவு அவுட்புட்டை திரும்ப இன்புட்டுக்கு கொடுக்குற அதோடைய ரேஷியோ. எவ்வளோ அவுட்புட் உனக்கு கிடைக்குது இல்லை, அவுட்புட்டாக உனக்கு வந்து கிடைக்கிற எல்லா வோல்டேஜையும் எடுத்து திரும்ப இன்புட்டுக்கே தரேன் அப்படி. அப்போ அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் வரதான் இந்த ஃபீட்பேக் ரேஷியோ. ஸோ a × பீட்டாவோட வேல்யூ உனக்கு என்ன வரணும், 1 வரணும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது 10th கொஸ்டின் இருக்குதுல்ல, அது ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய 5 மார்க் கொஸ்டின். அதனால அதை 5 மார்க்ஸ் நடத்தும் போது அங்கே நடத்துகிறேன். இப்போ என்ன செய்யலாம், லாஸ்ட் கொஸ்டினா இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட் ஆர் லாஜிக் கேட்ஸ் பார்த்துடலாம் சரியா. A logic gate is an electronic circuit whose function is based on digital signal. டிஜிட்டல் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து இந்த லாஜிக் கேட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். பேசிக்காக அது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட், அவ்வளோதான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை அப்படின்றாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி, தேர் பைனரி இன் நேச்சர், 0s and 1s பைனரியாக தான் இருக்கும் இதில் இருக்க சிக்னல்ஸ்லாம். இப்போ இந்த லாஜிக் கேட்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் த பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த டிஜிட்டல் சிஸ்டம்ஸ். நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற எல்லா டிஜிட்டல் சிஸ்டம்ஸையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பேசிக் பில்டிங் பிளாக். இப்போ ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல நீ என்ன பண்ணணும், அடித்தளம் போடணும், பூமி
மேலே எழுப்பக்கூடாது, பூமிக்கு அடியில் நோண்டணும். அந்த மாதிரி ஒரு பில்டிங் பிளாக்கா, ஓகே, ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரில் ஒன்று தான் வந்து என்னன்னா இந்த லாஜிக் கேட் அப்படின்றாங்க. அண்ட் இதில் ஒரு அவுட்புட் இருக்கும். தே ஹாவ் ஒன்லி ஒன் அவுட்புட். ஆனால் ஒன்று இல்லை அதுக்கு மேற்பட்ட இன்புட் இருக்கும். இன்புட் வந்து 1 or 2 3 4 கூட இருக்கலாம், ஆனால் அவுட்புட் ஒன்று தான் இருக்கும். அண்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அண்டு ஆர் நாட், இதெல்லாம் தான் பேசிக் லாஜிக் கேட்ஸ். இது 3 தான் என்னது பேசிக் லாஜிக் கேட்ஸ். சரியா? இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன் இந்த சாப்டருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிடுறேன். நீ கொஸ்டின் ஆன்சர்லாம் டக்குன்னு ரிவைஸ் பண்ணணும், எக்ஸாம் என்ன எழுதணும் அப்படின்னா இந்த வீடியோ மட்டும் பாரு. ஆனால் வாட் ஐ பிலீவ் இஸ், இந்த சாப்டரை நான் லைன் பை லைன் கம்ப்ளீட்டாக புக்கில் இருக்கிற ஒரு வாரத்தை கூட விடாமல் என் ஸ்டைலில் நிறைய பிக்சர்ஸ்லாம் போட்டு அனிமேஷன்லாம் போட்டு ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணி வைக்கிறேன். அதையும் மறக்காமல் பார்த்துரு. இது எக்ஸாமில் லாஸ்ட் மினிட்ல அவசரமாக படிக்கிறேன்னா திஸ் வில் பி யூஸ்ஃபுல். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி திஸ் சாப்டர் லைன் பை லைன். சூப்பராக அனிமேஷனோட உனக்கு ஒரு சீரீஸ் நான் பண்ணி வைக்கிறேன். அதையும் மறக்காமல் எல்லாருமே பார்த்துரு. சரியா? இப்போது இந்த வீடியோ வந்து நம்ம என்ன செய்கிறோம், நவம்பர் மாதத்தில் போட்டுட்ருக்கோம் இல்லையா? நவம்பர் இன்றைக்கினா 16. ஐ திங்க் பை நவம்பர் 20 அந்த வீடியோ அவைலபிளாக இருக்கும், நீ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? எஸ். ஸோ குட் பை பசங்களா. இந்த 10 கொஸ்டின் இன்றைக்கே முடிச்சிரு. மீதி இருக்கிற கொஸ்டின்லாம் நம்ம அடுத்த நாளில் படிச்சிடலாம். சரியா? பாய் பாய் பாய்.